ஆட்டோவில் ஜியோ பயலுங்க. இவர் யாருன்னா கூட வேலை பார்க்குறவர். ஜியோ வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே சாதாரணமாக நினைச்சிட்டீங்க. ஏர்டெல் வோடாஃபோனோட ஜியோ வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியலை. கேட்டால் 4G எடுக்க மாட்டேது, 5G எடுக்க மாட்டேது. இந்த கம்பெனி பட்டன்ஸ் எல்லாம் போட முடியாது. ஆனால் டச்சில் வந்து நம்ம தான் பெஸ்ட்டு. அது உங்களுக்கு தெரியும். ஜியோ யூஸர் எல்லாருக்குமே தெரியும், அந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லாருக்குமே. ஆனால் ஏர்டெல் வந்து ஒரு நாள் தான் இன்கமிங் தருவாங்க. அது போக 5G எடுக்கவே எடுக்காது. அதுவும் இல்லாமல் 33 ரூபா கொடுத்தீங்கன்னா 2GB. நம்ம வந்து 19 ரூபாய்க்கு 1GB இருக்குது. அவங்களோட 22 ரூபா 1GB. அதாவது நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ இவர் வந்து அவங்களுக்கு சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி ஏஐன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் என்னதுன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்குறாங்க, அது வந்து வாத்தியார் இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஜெமினி ஏஐ, அவர் ஜியோ சிம்மே வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஜியோ சிம்கிட்ட வந்து அந்த ஜியோ மை ஜியோவில் போயிட்டு 349 ரூபா ரீசார்ஜ் கண்டிப்பாக அவர் பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு என்ன ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போயிட்டுருக்கே, அது என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சு தள்ளாட்டிருப்பார். அவர்கிட்ட போய் அந்த இதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து அளவு கொடுத்துருவோம்னா கூகுள் ஜெமினிட்டு நம்ம இப்போ கூகுள் ஜெமினில நம்ம படிச்சுக்கலாம். அதே போக ஸ்டோரேஜ் 2TB. ஒரு மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். 4GB RAM வச்சுருப்பாங்க, 2GB RAM வச்சுருப்பாங்க, சின்ன மொபைல் வச்சுருப்பாங்க. இந்த மொபைலில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், ஹேங் ஆகும். ஃபோன் கூட உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகும். இந்த கொத்தனார், சின்ன வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக, கஷ்டப்படுறவங்க மக்கள் ஃபுல்லாமே ஃபோன் சின்ன ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் ப்ளே ஸ்டோரில் போய் ஜியோ கிளவுட் ஸ்டோரேஜ், அது 2GB 2TB. அது வந்து ஜிமெயிலில் போய் ஸ்டோரேஜ் போய் நீங்கள் வந்து அக்சஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோ, வீடியோ ஃபைல், எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து. இது வந்து உத்தமகுடி ஜேசிலேருந்து இப்போ நாங்கள் பேசுகிறோம். அதுபோல் உங்களுக்கு JMN நம்பர், அதாவது புது நம்பர் நீங்கள் வாங்க வரீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் மேட்சாகவே எடுக்கலாம். அதாவது ஏர்டெல்லில் வந்து நிறைய நம்பர் காட்டுவாங்க, வோடாஃபோன் நிறைய நம்பர் காட்டுவாங்க சீரியஸு. நம்மள எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு நம்பர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரை சேமாக 7 நம்பர் ஒன்றா வரும் உங்களுக்கு. அதாவது மேட்சாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலியோட அப்படியே ஃபேமிலியை மேட்ச் இருக்கிற ஃபோன் நம்பரில் ஒரு 7 நம்பர் ஒன்றா வரும். 50 ரூபா சார்ஜஸ். சீரியல் வந்து வியூ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் காமிக்கிற நம்பரில் மோஸ்ட்லி நான் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் பொறுமையாக பார்த்து எனக்கு இந்த நம்பர் ஓகே பண்ணுங்கன்னா நாங்கள் ஓகே பண்ணி கொடுத்துருவோம். இப்போதைக்கு இப்போ ஜியோ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க. அதை மாற்றுங்க. கரெக்டாக ரீசார்ஜ் இருக்கும் போது தான் மாற்ற முடியும். ரீசார்ஜ் முடிஞ்சுட்டா மாற்ற முடியாது. 200 ரூபா போட்டு தான் மாற்றணும். அதனால் MNP மாற்றுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து எல்லாரும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஏன்னா அவங்க காசு அவங்க வச்சு எல்லாமே செலவு பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறோம். 5 நாள் இப்போ இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம மட்டும் MNP வந்து மாற்றியே ஆகணும். ஏன்னா மாறுறதுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் நான் ரீசார்ஜ் காசு 1 மாதம் 3 மாதம் மட்டும்னா சரி, 3 மாதமா சரி விட்டுருவோம் அவங்கள. இப்போ 5 நாள் இருக்கிறவங்க, ஒரு 2 நாள் இருக்குன்னா கண்டிப்பாக MNP பண்ணிடணும். ஏர்டெல் வோடாஃபோன் அதை வச்சும்போது கண்டிப்பாக நம்ம தான் மாற்றிக்கணும். ஓகே மக்களே, மதுரை இப்படிக்கு மதுரை உத்தங்குடி பயலுங்க. உத்தங்குடி ஜியோ ஆஃபீஸ், மதுரை உத்தங்குடி மெயின் ஆஃபீஸ். நிமிலன் சார், சார்லஸ் சார் எங்களுக்கு ஹெட்டு. வினோத் அண்ணன் இவருக்கு வந்து சிஎஸ்எல்லாம் இருக்காப்புல. எனக்கு வந்து தினேஷ் அண்ணன் இருக்காப்புல. இவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க மக்களே, நன்றி.